ஆடி அமாவாசையொட்டி குமரி கடல் பகுதியில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கடலில் புனித நீராடி பச்சரிசி எல்பெண்டம் வைத்தும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. இந்துக்களின் முக்கிய விசேஷ நாட்களில் ஆடி அமாவாசையும் ஒன்று. இந்த நாளில் இந்துக்கள் அதிகாலையிலேயே எழுந்து கடல், நதி, ஆறு போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி தங்களது முன்னோர்களை நினைத்து பலி கர்ம பூஜை செய்து தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். குறிப்பாக இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள புண்ணிய தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுதோறும் இந்த ஆடி அமாவாசை அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு பலி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் ஆடி அமாவாசையான இன்று அதிகாலை முதல் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் சங்கிலித்துறை கடலில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். மேலும் அவர்கள் கடலில் புனித நீராடி விட்டு கடற்கரையில் அமர்ந்திருக்கும் புரோகிதர்கள் மற்றும் வேத மந்திரம் ஓதுவோர்களிடம் தங்களது முன்னோர்களை நினைத்து பலி கர்ம பூஜை செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் பூஜை செய்த அந்த பச்சரிசி மற்றும் எள், பூக்கள் மற்றும் தர்ப்பை புல் ஆகியவற்றை வாழை இலையில் வைத்து தலையில் சுமந்தவாறு கடலில் சென்று போட்டுவிட்டு அங்கிருந்து புனித நீராடி கடற்கரையில் அமைந்துள்ள பரசுராமர் விநாயகர் கோவில் மற்றும் பகவதி அம்மன் ஆகிய கோவில்களில் சுவாமி தரிசனமும் செய்தனர். கன்னியாகுமரி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் மற்றும் பக்தர்கள் இந்த தர்ப்பண நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததால் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.